அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியம் வாய்ந்த இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அழகான தருணத்தில் சமூக தீமைகள் பற்றிய சில செய்திகளை நாம் நினைவு கூர்ந்து, நாம் அந்த தீமைகளுக்கு ஒரு அங்கமாக, ஒரு பலமாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலகட்டத்தில் ஐயாமுல் ஜாஹிலியத் என்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அந்த ஐயாமுல் ஜாஹிலியத் என்பது மிகவும் கொடூரமான, கொடுமையான சில காரியங்களை செய்துவிட்டு அதை வணக்கமாகவோ அல்லது தங்களை நம்பிக்கையாகவோ அவர்கள் நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். அந்த வகையில் அந்த மக்களிடத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாவ செயல் என்னவென்றால், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணிக்கு பிறக்கிறது என்று சொன்னால், அந்த குடும்பமே, பெற்றெடுத்த தாய் உட்பட அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற பொழுதே மண்ணை தோண்டி உள்ளுக்குள் புதைப்பார்கள். இப்பொழுதும் நீங்கள் மக்காவிற்கு சென்றால் அந்த இடத்தை பார்க்கலாம். ஏன் அவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் பெண்களை ஒரு போதைப் பொருளாக, பெண் என்றாலே ஒரு இழி பிறவியை போன்று, பெண் என்றாலே ஒரு ஆணுக்கு அடிமை என்கிற வகையில் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், நம் பிள்ளை இந்த சமூகத்தில் வாழ வேண்டாம், இந்த மக்களோடு அவள் வாழுகிற பொழுது அவளுக்கான எந்த உரிமையும் அதிகாரமும் கிடைக்காது, ஆகையினால் என் பிள்ளையை நான் பிறந்த உடனேயே புதைத்து விடுகிறேன் என்கிற எண்ணத்தில் புதைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக தீமைக்கு எதிராக கொதித்து எழுந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எடுத்து சொல்லி, பெண் குழந்தை என்று சொன்னாலே அது ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படுகிற பரக்கத். அந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை கேட்கிற பொழுதே உள்ளமெல்லாம் குளிர வேண்டும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய காலகட்டத்துடைய மக்களின் மனநிலையை சொல்லுகிறான். அவர்களுக்கு பெண் குழந்தை பற்றியே ஒரு நற்செய்தி கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய பார்வையில் பெண் குழந்தை என்றால் நற்செய்தி. அந்த நற்செய்தி அவரிடத்துல சொல்லப்படுமானால் அவருடைய முகம் கருத்து விடுகிறது. திருமறை வசனம் பேசுகிறது. ஒரு மனுஷன் போய், எப்பா உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படின்னா, இன்றைக்கும் அந்த நிலை இருக்கிறது. நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எல்லாத்தாலையும் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது, என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துடலாமாங்கிறோம். ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, என்ன சொல்றோம்? மீண்டும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருக்கான் பயங்கரம். மூன்றாவது நாலாவது பிறந்த உடனேயே ஐயோ இதுக்கு மேல தாங்காது. என்ன காரணம்? பெண் குழந்தை என்றால் ஒரு தாய் தந்தையினுடைய இரத்தத்தை எல்லாம் உறிந்து விடுமோ? அவர்களை கொன்று விடுமா? என்ன காரணம்? ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் 4 பிள்ளை 5 பிள்ளை பெற்றுக்கலான்னு முடிவெடுக்கிற ஒரு ஆண், ஒரு தாய், ஒரு குடும்பம், பெண் குழந்தை என்று வருகிற பொழுது 2 வேணாம் 3 வேணாம் நிறுத்திக்குவோம் போதும்னு மனநிலை வருது. காரணம் என்ன? அன்றைக்கு எப்படி பெண் குழந்தைகளை வளர்ப்பது சிரமம் என நினைத்து அவர்கள் உயிரோடு புதைத்தார்களோ, அதே போன்றுதான் இன்னைக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிற பொழுது அதை நாம் எப்படி கரை சேர்க்க போகிறோம் என்கிற அச்சத்தில் நிறுத்துகிறார்கள். அதான் உண்மை. என்னதான் தௌஹீத் இன்னைக்கு வளர்ந்திருந்தாலும், தௌஹீத்வாதிகளாக நாம் இருந்தாலும், நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற பொழுது நமக்குள் சைத்தான் அச்சத்தை ஏற்படுத்துறான். பொம்பளை பிள்ளடா, ஒரு ஈமான் என்கிற அந்த நிலையிலிருந்து நாம் தவறி விடுகிறோம். இறை நம்பிக்கை என்ன ஒரு மனிதனுக்கு உள்ளத்துல தோணணும்? பெண் குழந்தை என்பது பரக்கத். எந்த இடத்திலும் ஆண் குழந்தைக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பையும் சொல்லவில்லை குர்ஆனில். ஆனா பெண் குழந்தைக்கு எல்லாம் சொல்றான், இது பரக்கத், அபிவிருத்தி, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அதன் வழியாக அல்லாஹ் தருவான். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் அதை அப்படியே மாற்றி வைத்திருக்கிறது. வேத வசனங்களுக்கு எதிராக, வேத வார்த்தைக்கு மாற்றமாக
இந்த இஸ்லாத்துடைய கோட்பாடுகளுக்கே முற்றிலும் முரணாக வரதட்சணை என்கிற ஒரு வன் கொடுமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணை பெற்றெடுத்த குடும்பத்திற்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இது. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதை பேசவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், உன்னதமான மார்க்கம், சத்திய மார்க்கம் என்று பறைசாற்றுகிறோம். சட்டையை தூக்கி விட்டுக்கிறோம், நாங்கள் கொள்கையில் இருக்கிறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோங்கிறோம். ஆனா அதே இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளில் நாம் எவ்வளவு பிழை இழைக்கிறோம் கற்பனை பண்ணி பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி உங்களது முன்னோர்கள் உள்ளது, உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து பாருங்க. இந்த வரதட்சணை கொடுமையால் சமூகத்தில் ஒரு தீமை நடக்கிறதா இல்லையா? நாம் அந்த திருமணத்தில் பங்கெடுக்கிறோமா இல்லையா? நாம நினைச்சுக்கிட்டோம் தர்காவுக்கு போனா அது பாவம், தாயத்து கட்டினா அது ஷிர்கு, மௌலுதுக்கு போனோம்னா பாவத்தில் சேர்ந்துருவோம், இன்னும் பிற அனாச்சாரத்தில் போய் கலந்துக்கிட்டோம்னா அந்த பாவம் நமக்கு வந்துடும். ஆனா அதே ஒரு ஆடம்பரமான வரதட்சணை வாங்கி நடக்கப்படுகிற ஒரு திருமணத்திற்கு அழைப்பு வந்தால் பள்ளி இழிக்கின்றோம், கொதிக்கணுங்க. ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமான ஒரு சட்டம் திருமறை குர்ஆனிலே அன்-நிசாவிலே அல்லாஹ் சொல்கிறான், வஆத்துன் நிசா சதுஹாத்துஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடைகளை மனமுவந்து கொடுக்கணும். ஒரு குடும்பம் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த உடனேயே உள்ளத்துக்குள்ள என்ன சிந்தனையை வளர்க்கணும்? நம்ம புள்ள ஆண் பிள்ளையா இருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் பிள்ளையை பற்றி சொல்லுகிற பொழுது அவனுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குங்கிறான். அந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? உடல் வலிமையா, திடகாத்திரமா அப்படியே கட்டுமஸ்தா இருக்கு, அதுவா காரணம்? அது அல்ல. அவன்தான் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாளி. அந்த அதிகாரத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அதன் காரணமாகத்தான் ஆண் தான் முடிவெடுக்கணும். அப்போ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கு என் மகன் எப்படியான ஒரு வரவேற்பை கொடுக்க வேண்டும், எப்படியான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த படைப்புகளே சிறந்த படைப்பு நம்ம தாங்க. மனிதர்கள் 6 அறிவு, ஆனா 5 அறிவு இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் பெண்ணை சார்ந்து வாழ்வதில்லை. தூக்கணாங்குருவி, சில உதாரணங்கள் அங்கே சொல்லவே வேண்டும். ஒரு குருவிங்க, அந்த குருவி அதற்கு சில உணர்வுகள் இருக்குது, உடல் உணர்ச்சி தேவைகள் இருக்கிறது. அந்த தூக்கணாங்குருவியில ஆண் குருவி என்ன செய்யும் தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு நெருக்கமாக தனக்கு ஒரு துணை தேவைப்படுகிற பொழுது ஒரு கூட்டை ஒரு இடத்தில் பாதுகாப்பான முறையில் கட்டி எழுப்பும். அதை கட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில 2 அடுக்குகளாக அதை உருவாக்கி ஒரு அடுக்கின் வழியிலே பாம்போ இன்னும் பிற காகமோ வேறு ஏதாவது எதிர்ப்புகளோ வந்தால் உள்ளிருக்கிற தன் மனைவியையும் தன் பிஞ்சுகளையும் தன் குஞ்சுகளையும் எதுவும் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக 2 அடுக்குகளாக தன் கூட்டை வடிவமைத்துக் கொள்ளும். இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய அறிவியல் ஆய்வாளர்களும் தோற்று விடுகிறார்கள் அந்த கூட்டினுடைய கட்டமைப்பில். வேற லெவல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அது வீடை கட்டினது மட்டும் இல்ல, கட்டி முடித்த பிறகு தன் பெண் துணையை கூப்பிடும், இங்க வாங்க, நான் ஒரு வீடை கட்டி இருக்கிற பாருங்க, இது பிடிச்சிருந்தா என் கூட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கும். பெண் குருவி வரும், பார்வையிடும், வீட்டை பார்க்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும். ஓகே, தனக்கு சேஃப் அப்படின்னா ஒத்துக்கும். அன்சேஃப், சேஃப் இல்லப்பா எனக்கு அப்படின்னா ஒன்னும் பை சொல்லாது, அது பாட்டுக்கு பறந்து போயிடும். என்ன பண்ண தெரியுமா? திரும்ப கூட்டை கலைச்சுட்டு அடுத்த கூட்டை கட்டும். ஒரு 5 அறிவு இருக்கிற ஜீவராசிகள்ல கூட ஒரு ஆண் பெண்ணை சார்ந்து வாழ்வதில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது ஒரு இஸ்லாமிய சமூகம், அதிலும் குறிப்பாக சத்திய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சமூகம் பெண் வீட்டில் வரதட்சணை கேட்பது ஆக பெரிய கொடுமை, கேவலம், யாசகம்.
அந்த யாசகத்துக்கு நாம எல்லாம் தொட போறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மள பல பேர் யோசிப்போம், நம்மளாம் நல்ல விலைக்கு வாங்கல ரைட்டு. அப்படி வாங்காத திருமணத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோமா, அல்லது வாங்கி ஆடம்பரமாக வயிற்றெரிச்சலோடு? சில அனுபவங்களை சொல்றேன். ஒரு பெண்ணை பெற்ற எடுத்த தாயும் தந்தையும் எவ்வளவு மனவேதனைக்கு உள்ளாகிறாங்க தெரியுமா? அவங்க தன்னுடைய நோய்க்காக கூட அடுத்தவங்க வீட்டில் போய் பிச்சை எடுத்தது கிடையாது. கணவனுக்கு முடியாம இருக்கும், மனைவிக்கு முடியாம இருக்கும், பிள்ளைக்கு முடியாம இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ மருத்துவம் பார்த்துருவோம், அங்கே போய் மருத்துவம் பார்த்துருவோம், இங்கே மருந்து கிடைக்க பார்ப்போம், யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம், எங்கே இலவசமாக கிடைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு தேடி தேடி அலைவார்கள். தன் சகோதரன் வீட்டுக்கோ சகோதரி வீட்டுக்கோ பள்ளிவாசல் ஜமாத்துலையோ அந்த நிற்பதெல்லாம் கிடையாது. ஆனால் தன் பெண் பருவ வயதை அடைந்து விட்டால், வயது 18, 20, 24, 25 போயிட்டு இருக்குது. அவளோடு சக தோழிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. தன் பிள்ளைக்கு 27 வயசாயிடுச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்தா ஊரெல்லாம் ஏசுவது, கேவலமா பேசுது. ஆகையினால தனது ஒட்டுமொத்த மானத்தையும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாம்னா என்ன? பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம்ங்கிறோம். ஹஜ்ஜத்துல் விதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் பிற மனிதனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் தருகிறாரோ அவர்தான் மூமின். அவர்தான மூமின். 5 வேளை தொழுதுட்ட மூமினா நம்ம? சமூகத்தில் இருக்கிற எல்லா பாவத்துக்கும் துணை போயிட்டு நான் 5 வேளை தகஜத்தோட தொழுதுருவேன், சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுருவேன், நோன்பு வச்சிருவேன்னா அல்லாஹ் சீலை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவானா? சமூகத்திலே பார்க்க வேண்டும். நாம் கலந்து கொள்கிற ஒவ்வொரு நிகழ்வும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா, சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் இழிவை ஏற்படுத்துகிறதா? அந்த வகையில் இழிவைத்தான் ஏற்படுத்துகிறது. அந்த தாயும் தந்தையும் தனது உறவுக்காரருடைய வீடுகளில் அதிகாலைக்கே போய் நிற்கிறோம். 9 மணிக்கு போனா வேலைக்கு போயிடுவாங்க. சில வீடு உங்க வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. சில பேர் காலையில வந்து மாப்பிள்ளை வீட்டில் பீரோ கேட்டிருக்கிறாங்க, கட்டில் கேட்டிருக்கிறாங்க. அவரு கட்டில் பொறுப்படுத்திட்டாரு, இவர் பீரோ பொறுப்படுத்திட்டாரு. எங்க சொந்த மண்டலத்தில் அங்க ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம், அவங்க அது இது வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் 5000 தரேன்னு இருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க? நான் யாருக்கும் வந்ததில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு தாயையும் தந்தையையும் பிச்சை எடுக்க வைத்த ஒரே பெருமை இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமே சேரும். வேற எந்த சமூகத்திலும் இல்லைங்க. எந்த கோவில் வாசல்லையாவது, எந்த திருப்பதி வாசல்லையாவது, எந்த சமயபுரம் கோவில்லையாவது, என்ன பிற உலகத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான இந்து மத கோவில்கள்ல எந்த வாசல்லையாவது நோட்டீஸ்ல என் மகளுக்கு கல்யாணம், எங்க ஊர் பூசாரி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சீட்டை காட்ட முடியுமா? ஆனா இஸ்லாமிய சமூகத்தில் காட்டலாம். இதோ இப்போ பல பள்ளிவாசல்கள்ல ஜிம்மா முடிச்ச உடனே வெளியே நிற்பாங்க, கல்யாண பத்திரிகை தப்தரு ஊர் ஜமாத்தே கையெழுத்து போட்டு கொடுத்துச்சா? ஒரு ஜமாத்தார்கள் யாருங்க? ஒரு இமாம் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் யாரு? சத்தியத்தை சொல்லி மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை கேவலப்படாமல் வைக்க வேண்டும். ஆனா ஜமாத்தே இன்னைக்கு கையெழுத்து போட்டு குமர் கையெழுத்துக்காக வந்திருக்காங்க, எங்க ஊரை சார்ந்தவங்க தான், நீங்க நம்பி கொடுக்கலாம், தேவை தொடர்புக்கு தலைவர் முத்தவள்ளி நம்பர். சமுதாய மக்கள் யோசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு காரியம் நம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்மில் யாரும் பேசாமல் இருந்தால் எப்பொழுது அதிலே ஒரு மாற்றம் நிகழும்? ஒண்ணுமே இல்லை. இந்த வரதட்சணை ஒழிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஆண் தன்னை ஒரு ஆண்மகனாக உணர வேண்டும். புள்ள பெத்துட்டா மட்டும் அவன் ஆண் கிடையாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஏன் மாப்பிள்ளை சூப்பரா பாத்துக்கிட்டாரு, எங்க மாமியார் நல்லா பாத்துக்கிறாங்கன்னு. உன்னை என்னதான் நீ வரதட்சணை வாங்கி திருமணம் செய்திருந்தாலும் உன் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை என்பதிலே ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளி என்ன தெரியுமா?
அந்த புள்ளி பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தை நினைத்திருப்பார்கள், இவன் என்னதான் இருந்தாலும் தான் படித்த படிப்புக்கு, தன்னிடத்தில் இருக்கிற தொழிலுக்காக, வேலைக்காக என்னிடத்துல வரதட்சணை வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புள்ளி தாய் தந்தையின் பார்வை இருக்கும். மருமக மேல அந்த பெண்ணுடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? என்னதான் என்னோடு நீ உடல் சுகத்தை அனுபவித்திருந்தாலும் என் மானத்தை விட, என் அழகை விட, என் அறிவை விட, என்னிடத்தில் அனுபவிக்கிற இந்த சுகத்தை தாண்டி நீ என்னிடத்துல எதிர்பார்த்தது செல்வத்தை தானே, வரதட்சணை தானே. அன்னைக்கு நீ கேட்ட 50 பவுன் கொடுக்கலன்னா என்னை விட்டுருப்பதானே. அந்த கரும்புள்ளி எங்க இருக்கும்? இப்பயும் இருக்கும். நாம நினைச்சுட்டு இருப்போம், நாங்க 1970 வாங்கணும், 90 வாங்கணும், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. உண்மையில் கிடையாது. ஏன் சொல்றோம் தெரியுமா? பள்ளிவாசல்ல ஜமாத்துல பஞ்சாயத்து வரும். கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினை சம்பந்தமாகவோ சில பிரச்சனை சார்ந்தோ வருகிற பொழுது பெண் வீட்டார் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது இவனுக்கு 50 பவுன் கொடுத்தோம், பீரோ எல்லாத்தையும் எழுதியா கொடுப்பான். கல்யாணம் ஆனது எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை அத்தனையுமே நினைவுபடுத்தி எழுதி கொடுப்பார்கள். என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறான் அப்படின்ட்டு. அது ஒண்ணு போதாது. நீ வாங்கிய பிச்சை, நீ வாங்க வைத்த அவர்களது பிச்சை எல்லாம் எங்க போய் எடுத்துருச்சு? 20 வருஷம் கழிச்சு உன் பிள்ளை அதை பார்க்கிற பொழுது நம்ம அப்பா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாரா அப்படிமா. அதே வரதட்சணை வாங்காத இடத்துல பாருங்க, சில இடத்துல நானே பெருமைப்பட்டது உண்டு. சில பஞ்சாயத்துல வரும், அவங்க சொல்லுவாங்க, எதுவுமே மாப்பிள்ளை சைடு இந்த வரதட்சணை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வருது, பேசி விடுங்கம்பாங்க. ஏன் இந்த மரியாதை கொடுத்தாங்க? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஏதோ கூடுதல் குறைவு சில வார்த்தைகளை போட்டு மனுவுல கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கி இருக்கலாம். ஆனா அவங்க உள்ளத்துல அது அறுக்குது. நம்மளை இவர் கையேந்த விடல, நம்மள்ட்ட சிரமத்தை கொடுக்கல, ஒண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாரு, கண்ணியமா வாழ்ந்தா போதும் ஆசைப்பட்டாரு, நமக்கு ஒரு கண்ணியத்தை எடுத்து கொடுத்தாருங்கிறதுனால தன் பிள்ளையின் பக்கம் நியாயமே இருந்தாலும், மணமகனின் பக்கம் நியாயம் இல்லாமல் இருந்தாலும் பெற்றோர்கள் பணிந்து பேசுவார்கள், நல்ல மாப்பிள்ளை தான், எப்படியா சேர்த்து வைங்கம்மா. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இந்த வரதட்சணைகள் பல வகையில் மடுவீச்சு. ஒரு பக்கம் பெண் குழந்தை பிறந்தால் சாபம் என நிலைக்கு தள்ளிவிட்டோம் வரதட்சணையால. 2வது, அந்த குடும்பத்தில் இருக்கிற தந்தைய நிம்மதி இல்லாமல் காலம் முழுவதும் வெளிநாட்டிலே வாழ்க்கை. இந்த கடலோர பக்கம்லாம் போங்க, நினைச்சிருப்பான் ஏன்டா பிள்ளைய பெத்தோம்னு நினைச்சிருப்பான். தன்னுடைய ஆசைக்காக, இச்சைக்காக கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தோம், அதுல ஒரு குழந்தைய எல்லாம் கொடுத்துட்டான், அந்த குழந்தை பெண் குழந்தையா பிறந்துருச்சேடா, காலம் போ, இன்னும் 5 வருஷம் வெளிநாடு வாழ்க்கை. அதுலயும் சில வீடுகள்ல திருமண பேச்சு எடுக்க மாட்டாங்க. அந்த பெண் குழந்தைகள், அந்த பெண் பிள்ளைகள், குமர்கள், யோசிச்சு பாருங்க, உணர்ச்சிகள் எல்லாருக்கும் இருக்குதானே. ஒரு ஆடு மாடு வளர்க்குறோம், அந்த பருவ வயசு வந்த உடனே இந்த ஆட்டுக்கு ஜோடி சேர்க்கணும்னு நினைக்கிறோம். கோழி வச்சிருக்கிறோம், சேவலா இருக்குங்க, ஒரு பொட்டை கோழி இருந்தா அதுக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறோம். இதே சமூகத்தை பற்றி கவலைப்படுகிற இஸ்லாமியர்கள், ஜமாத்தார்கள், அசரத்துமார்கள், தலைவர்கள் என்றைக்காவது சமூகத்தில் எத்தனையோ குமர்கள் திருமணமாகாமல் தன் உணர்வுகளுக்கு அப்படியே கட்டி போட்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் முடியாமல், அது வெளிப்படுத்தினால் விபச்சார குற்றமாக ஆகிவிடுமோ என அஞ்சி தன் உள்ளத்திற்குள் மனம் நொந்து மனநிலை பாதிக்கப்படுறாங்களே, மறுக்க முடியுமா? இல்லைன்னு இப்போ கேட்ட சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எத்தனை பேர் கல்யாணம் நடக்காம இருக்குது? 10 குமார் இருக்குங்க, வயசாகிட்டே இருக்கு பாவம் அப்படிம்போம். நம்ம கவலை அவ்வளவுதானா? அதே பெண்கள் சிலர் தான் விபச்சாரம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தற்கொலையை தீர்வாக்கி விடுகிறார்கள். அந்த சாபமும் அந்த பாவமும் நம்மை சும்மா விடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க. ஏன்னா
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை அழகான முறையிலே நமக்கு எடுத்துரைக்கிறான். அது அன்பாவும் சொல்லுவான், எச்சரிக்கையாகவும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வலல் உத்வான், பாவத்திலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். இவன் வரதட்சணை வாங்கித்தான் பண்றான் அப்படின்னாவே அவனை பார்க்கிற பார்வை கேவலமான பார்வையாக இருக்கணும். நம்மள மாதிரி கட்டமைப்பே கிடையாதுங்க. மற்ற மதத்துல மற்ற சமூகத்தில எல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியாது அவங்களால. நமக்கு அப்படி இல்லை. மகல்லா இருக்கிறது, ஊர் இருக்கிறது, ஜமாத் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. அதையும் தாண்டி தஃப்தர் திருமண பதிவேடு இருக்கிறது. முடியாதா? கல்யாணத்துக்கு எங்க போய் நிக்கிறான்? சர்ச்சில் போய் நிக்கிறானா? கோயில போய் நிக்கிறானா? எங்க நிக்கிறான்? பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அஜர்த்தே நிக்கா வச்சிருக்கிறோம், முத்தவலி நிக்கா வச்சிருக்கிறோம், நீங்க எல்லாம் முதல்ல வந்து துவா செஞ்சுட்டு போகணும். அப்போ உண்மையிலே ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லி பெண்ணை பெற்றெடுத்தவர்கள், சமூகத்தை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதெல்லாம் அடுத்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் என்ன யோசிக்கணும்? கல்யாணம் எத்தனை மணிக்கு, எந்த மண்டபம், எத்தனை பேரை கூப்பிடுறீங்க? டக்குன்னு பொருளாளரை கூப்பிட்டு இவர் சந்தா கொடுத்துருக்காரா ஒழுங்கா? 2 வருஷமா தரலையா? சேர்த்து சந்தா வாங்குறோம்ல. அதே நேரத்தில் சரிப்பா, பெண்ணுக்கு நீ மகர் கொடுத்து திரும்ப முடிக்கிறியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வாத்துன் நிசா சதுஹாத்துஹின்ன நிகலா, பெண்களுக்கு அவருடைய மனக்குடையை மனம் உவந்து கொடுக்கணுமா, விருப்பம் தரக்கூடாது, விரும்பி தரணும். அப்படி சொல்றானேப்பா, நீ பொண்ணுக்கு என்ன தர போற கேட்டிருக்கோமா? அல்லது பெண் வீட்டாரை கூப்பிட்டு, ஏமா வரதட்சணை எதுவும் வாங்கி இருக்கிறாரா கேட்டிருக்கிறாங்களா சொல்லு அப்படின்னா இது திருமணம் நடக்காது. ஒரு வயலுக்கும் இந்த மகல்லாவுல இந்த ஜமாத்துல எல்லாத்துக்கும் தீர்மானம் போடுறோம்ல. நம்ம பள்ளிவாசல்ல நம்ம மகல்லாவுல அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது தீர்மானம் போடுறோமா இல்லையாங்க? இந்த வரதட்சணைக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கணுமா, போட்டிருக்க கூடாதா? அப்படி போட்டிருந்தால் உண்மையில் சொல்லுகிறேன், இறைவனின் அருளால் 70% வரதட்சணை கொடுமைகள் என்றைக்கோ ஒளிந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கல்யாணத்துல உட்கார்ந்து பெண் வீட்டார்கள் வாசல்ல வரவேற்க, அடுப்படிக்கும் மண்டபத்துக்கும் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்க கூட்டத்தை பார்த்த உடனே இங்க வயிறு கதிகலங்கி போயிருக்கும் பொழுது இங்க ஜமாத்தார்கள் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு அல் ஃபாத்திஹா திருமண துவா அப்படின்னு ஓதுறோமே, உண்மையில் அல்லாஹ்வுடைய அச்சம் மறந்து விட்டதா, அல்லது இதெல்லாம் பாவமே இல்லை என்கிற சிந்தனைக்கு நீங்கள் மாறிவிட்டீர்களா? அவங்கள விடுங்க, அவங்க முக்கியமான குற்றவாளிகள், மறுக்க முடியாது. 2வது யாருங்க? பெண்கள். இந்த வரதட்சணை கேட்கறது யாரு? மகனை பெற்று எடுத்த பெண் தானே கேட்கிறா. அன்புள்ள தாய்மார்களுக்கு உங்களை கெஞ்சியே கேட்கிறோம், தயவு செய்து உங்கள் ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளையாக வளருங்கள். தயவு செய்து அவனை பிச்சை எடுக்கிற ஒரு கோலையாக மாற்றி விடாதீர்கள். நீங்க என்ன யோசிக்கணும்? நான் ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறோமா, அவன் 10,000 சம்பாதிச்சாலும் 50,000 சம்பாதிச்சாலும் உழைச்சு சம்பாதிக்கிறான், உன்னை காப்பாற்றுவான், நான் கேரண்டி. நீ கட்டின புடவையோட வா, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், உனக்கு நாங்க பொறுப்பாளி அப்படின்னு நீங்க கூப்பிட்டுருக்கணும். வீட்டில் உட்காந்து முன்னாடி கொடுக்கறத கொடுங்க, கேட்டு வாங்கினது. இப்போ நீங்க ஒன்றும் சும்மா அனுப்பிட மாட்டீங்க, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது. இப்போ கடலோர பகுதிகளில் கொடுமைங்க அதெல்லாம். காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், சில ஊர்களில் இந்த வழக்கத்தை பாருங்க. வெளிநாட்டில் ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கிறாரு. சரி, எப்போ நிக்கா? எனக்கு எப்போ போய் நிக்கா பண்றது? 25 வயசு ஆயிடுச்சே. இல்ல தங்கச்சி ஒண்ணு இருக்குது, அக்காவுக்கு இப்பதான் வீடு கட்டணும். சோழி முடிச்ச உனக்கு அர்த்தம். இந்த சாபம்லாம் நம்மள சும்மா விடாது. என்னப்பா உன் கதை? வீடு யாருக்கு அப்படின்னா, எங்கள் ஊர் பகுதிகளில் எங்களது சகோதரிகளை நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா என் தங்கச்சிக்கோ என் அக்காவுக்கோ நான் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். இது வழிமுறை, சுன்னத்தாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எளிமையான மார்க்கம் என்று கற்றுக் கொடுத்த இந்த இஸ்லாத்தை வியாபாரமாக்கிட்டோம். அந்த இளைஞர்கள்லாம் உண்மையிலேயே மனமும் தான் கொடுக்குறான். அதுல அக்கா அரிகளுக்கு பிரச்சனை என்னது, நீ அவளுக்கு மட்டும் அந்த இடத்துல வாங்கி கொடுத்த, எனக்கு காட்டுக்குள்ள வாங்கி கொடுத்துருக்கிற. அவன் எப்ப திரும்ப முடிக்கிறது? அவன் உணர்வுகளுக்கும் அவன் உணர்ச்சிகளுக்கும் எப்ப அவன் மருந்தளிக்கிறது? இதுக்கு ஊர்வாக சாட்சி வேற. அதை நியாயப்படுத்தி பேசுறாங்க. அதுதான் ஆக கொடுமை. சரி, ஓகே. அதே அந்த வீட்டுல ஆண் பிள்ளையே பிறக்கல, 3 பெண் குழந்தைங்க. இப்போ அந்த தாய் தந்தை 3 பெண் குழந்தைக்கு நகையும் போட்டு வீட்டையும் கொடுத்துட்டு எங்க போறது? தயவு செய்து இஸ்லாத்தை வெறுக்க வைத்து விடாதீர்கள். இஸ்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இஸ்லாம் விரும்புகிற ஒரு மார்க்கம், இஸ்லாம் மக்களுக்கான ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்பது எல்லோருக்கும் எளிமையாக நடைமுறைப்படுத்துகிற, உண்மையாக வாழ்ந்து மரணித்தால் சொர்க்கம் செல்லுகிற உன்னத மார்க்கம். அந்த மார்க்கத்திலிருந்து மக்களை வழி தவற செய்து விடாதீர்கள். இப்போ நம்முடைய நிலை என்ன? அதெல்லாம் ஒரு பக்கம். அவங்கவுங்க அதற்கான பொறுப்புகளுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு மரத்திலிருந்து கீழே விழுகிற இலை கூட அல்லாஹ்வின் பார்வையில் இல்லாமல்லை என்கிற பொழுது இவர்களுடைய நிலை என்ன என்பதை மறுமையில் காண்பீர்கள். சரி, நம்ம நிலைமை நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற வரதட்சணை திருமணம் யார் நடத்தலாலும் சரி, என் கூட பிறந்தவனுடைய மகளா இருக்கட்டும், என் உறவா இருக்கட்டும், நெருங்கிய உறவா இருக்கட்டும், இரத்த பந்தமா இருக்கட்டும், வரதட்சணை என்று ஒரு வார்த்தை வந்து விட்டால், அந்த செய்தி காதுக்கு வந்து விட்டால், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். துவா செய்யறேன், அல்லாஹ் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் துவா செய்யறேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் துவா செய்யறேன், வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்துடணும்னு துவா செய்யறேன். ஆனால் ஒருபோதும் அந்த சபையில் நான் கலந்து கொண்டு அந்த வரதட்சணைக்கு சாட்சியாக இருந்த ஒரு பாவியாக நான் ஆக விரும்பவில்லை என்கிற நிலை நம்ம எல்லாருக்கும் வரணும். அதுபோல பெண்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்பிக்கை குறைவா இருக்குதா? ஏன் வரதட்சணை ஏற்கிற ஒரு ஆண்மையற்ற ஒரு ஆம்பளைட்ட போய் நீங்க உங்க வாழ்க்கையை இழக்கிறீங்க? எப்போ ஒருத்தர் வரதட்சணை பேசுறாளோ அவன் ஒன்ன விரும்பல, பணத்தை விரும்புதான் அர்த்தம். அதுக்கு உதாரணம் திருப்பூர்ல நடந்த சம்பவம். எங்க ஆல்ரெடி கோடி கோடியை அள்ளி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கிற அந்த சகோதரி சேர்ந்து 70 நாள் கூட வாழல. அந்த சகோதரி மாற்றுமத சகோதரி ஆடியோவை போட்டுட்டு அவ செத்து போகிறா. அவ சொல்றா, என்னால நிம்மதியா வாழ முடியல, ஒவ்வொரு நாளும் அதை இதை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, நான் நிம்மதியா இருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, இவன் பணக்காரன் நினைச்சு கொடுத்தீங்க, ஆனா அவன் என்ன விரும்பல, பணத்தை தான் விரும்புறான். இதை நான் உங்கள்ட்ட சொன்னா திரும்ப சேர்த்து வச்சிருவீங்க, என்னுடைய நிலையை உங்களுக்கு புரியலையே, நான் வாழ விரும்பல, என்ன மன்னிச்சிருங்கன்னு தற்கொலை பண்ணால. இது ஒண்ணு இல்லைங்க. இந்தியாவுடைய சர்வே வருடத்திற்கு 7000 10,000 கொலைகள் நடக்கிறது வரதட்சணை கொடுமையால். தடுப்பு சட்டமே இருக்கு. நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்க தேவையில்லை, இஸ்லாமிய சட்டம் வேணும். அது இருந்தாலே இந்த வரதட்சணையை நாம் ஒழித்து விடலாம். இனி ஒருபோதும் எந்த திருமண அழைப்பு நம்முடைய வீட்டிற்கு வந்தாலும் அந்த திருமண அழைப்பு ஹலாலா ஹராமா, வரதட்சணை வாங்கப்படுகிறதா என்பதை கேட்டு முகத்திற்கு நேராக பதிலை சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டத்தில் இந்த வரதட்சணை சமூகத்திலிருந்து ஒழியும், அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி முதல் உரையை முடித்து